இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ரொம்ப அருமையான வார்த்தை இந்த மாலை நேரத்தில். ஸ்தோத்திரம். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன நீதி, எது நீதியாக இருக்கிறது? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல 2 நபர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக முன்னமே அனுப்பப்பட்டதான யோவான் ஸ்நானகன். இருவரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இருவருக்கும் ஒரு உரையாடலானது நடைபெறுகிறது. என்ன உரையாடல் பார்த்தீங்கன்னாக்க, ஸ்தோத்திரம், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீதியை நிறைவேற்றுவது மாம்சமாகிய மனுஷராகிய நமக்கு மட்டும் கொடுக்கப்படலை, நம்மோடு கூட இணைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நீதியை நிறைவேற்றுகிறவராகவே அவர் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிபரர். இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டதான உன்னதமான பெயர்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் ஊழியங்களை செய்கிறார். அந்த ஊழியங்களை செய்த பொழுது அவர் ஒரு ஊழியத்தை ஒரு மாம்சமான மனிதனாகிய ஊழியக்காரன் ஒப்பு கொடுக்கிறார். என்ன ஊழியன்னு பார்த்தீங்கன்னாக்க, இவர் மாம்சமான மனிதனாக பிறந்ததான, முன் குறிக்கப்பட்டதான, தீர்க்க தரிசியாக இருந்ததான, வல்லமையான, ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டதான யோவான் ஸ்நானகனுடைய சமூகத்தில் அவர் ஞான ஸ்நானம் பெறும்படியாக அவர் போகிறார். அப்படி போகும் பொழுதுதான், ஸ்தோத்திரம், 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம், அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கு. 13லேருந்தே வாசிப்போம். 13லேருந்து. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே வந்தார். அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. தேவன் அந்த இடத்தில் தன்னை தனியாக பிரித்து கொள்ளவில்லை, நமக்கு ஏற்றதா இருக்கிறது. கண்களை மூடலாங்களா? அந்த ஒரே இந்த வார்த்தையை கிருபையில் கரங்களை ஒப்புக் கொடுக்குறங்க தாவி. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, பிட்டு பகிர்ந்து கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் ஏற்றதான வார்த்தைகளாக அது ஆண்டவரே இந்த நாளில் வெளிப்படும்படியாக நிரக்கம் செய்வீராக. குழப்பத்தோடு, ஆண்டவரே மன பாரத்தோடு, பலவிதமான கவலையோடு இருக்குதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் 30, 60 பலனை, 60, 100 பலனை கொடுக்கும்படியாக விதைக்கப்படுவதற்கு நீர்தாமே இரக்கம் செய்வீராக. எங்களால் ஆவது ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லா ஜனங்களோடு பேசக்கூடியதான கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம், நீ வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம், உணர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கை பாதையை மாற்றும்படியாக நீர் தாம் இறக்க செய்யணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நீங்கள் நீதியை நிறைவேற்றுவதற்கு, நீங்கள் நீதி செய்வதற்கு, ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அவர் சில நீதியை நிறைவேற்றுகிறார். நீங்கள் நீதியை செய்வதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த நீதி என்பது இந்த இடத்துல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது நீதியாக இருக்கிறது. எந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினீர்களோ அவர்களை சீசராக மாற்றுவது நீதியாக இருக்கிறது. எந்த சீசரை நீங்கள் ஆதாயப்படுத்தினீர்களோ அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது நீதியாக இருக்கிறது. யோவான் ஸ்நானனுடைய அந்த ஊழிய பாதையில் அவன் அநேகரை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தியதான கர்த்தர் ஊழியக்காரன்.
யோவானுடைய சீசர்கள் அப்படின்னு பெயர் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் எல்லாருமே இன்றைக்கு இயேசுவின் சீசர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும் பொழுது அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்காக யோவானுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அப்பொழுதே யோவானுக்கு சீசர்கள் இருந்தாங்க. அப்போதான் இந்த வேதபாரகர் பரிசேயர் இயேசுவினிடத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க கேள்வி கேட்குறாங்க, யோவானுடைய சீசர்கள் உபவாசிக்கிறாங்களே, பரிசேயர் சதுசேயருடைய சீசர் கூட உபவாசிக்கிறாங்களே, ஏன் உங்களுடைய சீசர்கள் உபவாசிப்பது இல்லை என்றதான கேள்வி கொண்டு வராங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை அவர் இந்த பூமியிலே ஆரம்பித்த பொழுது அதற்கு முன்னமே ஒரு சபையாகிய ஒரு கூட்டத்தை யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பங்காக இந்த பூமியில் வைத்திருந்தான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபையில் அந்த பங்கில் ஒருவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அறியப்படுகிறார். யார் ஞானஸ்நானம் கொடுக்கணும்? யார் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி அந்த ஆத்மாவிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஊழியக்காரர்கள். அந்த ஊழியக்காரன் யாரை ஆதாயப்படுத்தினார்களோ அந்த ஆத்மாவிற்கு அவன் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதான் இந்த வேத புத்தகனுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு காரியம், எந்த பங்காக ஜனங்கள் ஒரு ஊழியக்காரனுடைய கரங்களை கொடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த ஊழியக்காரன் அந்த ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்க யோவான் இருக்கிறான். யோவான் தான் ஊழியம் செய்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது அவசியம். என்ன நீதினாக்க, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அது நீதி அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன் நீதினாக்க, நாளைய தினத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுவதற்காக வருவார்கள். அப்படி வரும் பொழுது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரா என்றதான ஒரு கேள்வியை எல்லா ஜனங்களும் முன்வைப்பாங்க. அப்படி இல்லைனாக்க அன்றைக்கு இருந்ததான பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் அந்த கேள்வியை முன் வைப்பாங்க. தேவன் இதை அறிந்தவராக இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனாக்க அதற்கு சந்தேகம் ஏற்படாத வகையில் யோவானுடைய ஞானஸ்தானத்தை தேவன் அதனால் பெற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீதியை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறீர்களோ அந்த ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்களாக பலப்படுத்தக்கூடியதான நீதியை நீங்கள் செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்களாக அவர்களை புதுப்பிக்கக்கூடியதான நீதியை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்களாக ஒரு சபைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான நீதியை செய்ய வேண்டும். இதான் நீதி. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஸ்தோத்திரம் ஏற்றதாக இருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் கொடுப்பது ஒரு நீதியாக இருக்கிறது. ஞானஸ்நானம் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம், அந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம், அதன் பிறகு இந்த ஞானஸ்நானம், இதெல்லாம் நீதியாக சொல்லப்பட்டிருக்கு. எது நீதி? இதுதான் நீதி. இந்த நீதியை தேவன் தம்முடைய ஊழிய பாதையில் நிறைவேற்றினார். எந்த ஒரு மனுஷனும் இயேசுவை சந்தேகத்தோடு கேள்வி கேட்பதற்கு இடமளிக்காதபடிக்கு தம்முடைய ஊழிய பாதையில் அவர் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக அவர் தன்னை வாழ்ந்து காட்டி அவர் என்ன பண்ணார்னாக்க ஊழியங்களை செய்து முடித்தார். இன்றைக்கு இயேசுவை முன்மாதிரியாக வைத்து ஓடக்கூடியதான எல்லா ஊழியங்களிலுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து ஓடக்கூடியதான எந்த ஒரு ஊழியங்களிலுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னாக்கா அவரை முன்மாதிரியாக வைத்து அவரை கொண்டு அவருக்கென்று கொடுக்கப்பட்டதான இந்த ஊழியத்தை எந்த மனுஷன் செய்கிறானோ அந்த ஊழியங்களில் தடை கிடையாது, அந்த ஊழியங்களில் குழப்பம் கிடையாது, அந்த ஊழியங்களில் எந்த விதமான மாறுபாடான தர்க்கங்கள் கிடையாது. அது மிகவும் மனரம்யமாக மகிமையாக கர்த்தருக்கென்று அந்த ஊழியங்கள் வளர்ந்து பெருகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாலை வேளை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீதியை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை நபர்களை கர்த்தருக்காக சீசராக மாற்றி இருக்கிறீர்கள், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திதான திரள்கூட்டமான ஜனங்கள் இன்றைக்கு வேத புத்தகம் மூலமாக உங்களுக்கு அடையாளமாக திருஷ்டாந்தமாக எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறாங்களே. இன்றைக்கு நம்முடைய ஊழிய பாதைகளை ஊழியக்காரர் மட்டும்தான் ஊழியம் செய்யணும்,
சுவிசேஷம் மட்டும் தான் சுவிசேஷம் சொல்லணும், தீர்க்கதரிசி மட்டும் தான் தீர்க்கதரிசனம் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அதற்குள்ளே இருக்கக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கப்படுது. ஊழிய பாதையானது எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. இன்றைக்கு அந்த ஊழிய பாதையை அறிவதற்கு நமக்கு தெளிவில்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, நான் அந்த ஊழிய பாதையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் எடுத்தால் வாசிப்போம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 16வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஸ்தோத்திரம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். யார் சொல்றா இந்த வார்த்தை? யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னாக்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பாதையில் ஒரு பெரிய நெருக்கத்தை சந்திக்கிறான். அந்த நெருக்கத்தை சந்திக்கும் பொழுது தான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தேன் என்பதை அவன் இந்த இடத்துல விவரிக்கிறான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. 22வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடைய பேசுகிறதை அவள் கேட்ட பொழுது அதிக அமைதலாக இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன்னுடைய ஊழியத்தினுடைய அழைப்பை அவன் அழகாக அவன் வரிசைப்படுத்துகிறான். தமஸ்குவுக்கு போகும் பொழுது, ஸ்தோத்திரம், 11வது ஸ்தோத்திரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 22வது அதிகாரம் 7வது வசனம். நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடைய கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். தேவன் அவனுக்கு தரிசனமானார். அது நல்லா கண்டுபிடிச்சிட்டான். பவுலுடைய அந்த அழைப்புல முகமுகமாக பிரத்யட்சமாக அவனுக்கு மட்டுமே இயேசு தரிசனமாகி அந்த இயேசுவை அவன் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இரக்கம் செய்தபடினால அந்த மகிமையின் அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனேன் அப்படிங்கிறான். பகல் நேரத்தில் ஸ்தோத்திரம், மிகப்பெரிய வெளிச்சமானது பரலோகத்திலிருந்து பிரகாசித்து அந்த பவுலை அந்த நாளில் அந்த ஒளியானது பார்வையற்று போகும்படி செய்தது. ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, தேவன் அவனை பார்வையற்று போகும்படிக்கு செய்து தமஸ்குவுக்கு அனுப்புனாரு. அங்கே போய் அவன் சும்மா இருக்கல, அவன் முழங்காலில் நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக செய்ததான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அவனோடு கூட ஊழியம் செய்வதற்காக, ஒரு நீதியை நிறைவேற்றுவதற்காக ஒரு அனனியா, ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் அனனியா என்றதான ஊழியக்காரனை தேவன் பவுலை பார்க்கும்படியாக அனுப்புகிறார். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்போ என்ன நீதினாக, கர்த்தர் சொன்னதான நீதியை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அனனியா பவுலை பார்க்கும்படியாக அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு அவன் வருகிறார். வாசிப்போம். ஸ்தோத்திரம். 12வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்தில் 12வது வசனம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்திலே வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். முதல் நீதி, ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடியதான நீதியானது ஒரு ஊழியக்காரன் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கு. தேவன் சொல்லிட்டாரு, இந்த நீதியான வேலையை நீ செய்ய. ஒரு மனுஷன் பார்வை இல்லாதவனாக மேல் வீட்டில் முழங்கால நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறான்.
அழுது கொண்டிருக்கிறான், மனக்கசந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். தான் செய்ததான எல்லா பாவங்களுக்கு தக்கதாக என்னுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறான் சொல்லி அனனியாவுக்கு தேவன் உணர்த்தினவராக அந்த அனனியாவை அந்த பவுலை சந்திக்கும்படியாக அனுப்புகிறார். அனனியா பயந்து கொண்டே போகிறான். இவன் சபையை துன்பப்படுத்தினவன், இவனுக்கு அதிகாரம் இருக்குது, இவனுடைய கரங்களில் எந்த விதமான ஸ்தோத்திரம் எல்லா விதமான அதிகாரம் இருக்குது, ரோம குடிமையோடு இருக்கக்கூடியதான ஒரு யூதனாக இருக்க, நல்லா படித்தவனாக இருக்கிறான். இவனை எதிர்ப்பதற்கு இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ஒருத்தனுமே கிடையாது, யூதர்களில் ஒருத்தனுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனுஷனை போய் பார்க்க சொல்லுகிறீரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் போராடுறான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பவுலை குறித்து அனனியா என்றதான ஊழியக்காரனுக்கு தான் அந்த வெளிப்பாடை கொடுக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பவுல் மிகப்பெரிய ஊழியக்காரன் தான். ஆனால் அந்த ஊழியக்காரனை முதலாக அபிஷேகம் பண்ணியது, ஊழியத்திற்கென்று அழைத்து அனுப்பியது, ஊழியத்திற்கென்று பலப்படுத்தியது அனனியா என்றதான கர்த்தருடைய ஊழியக்காரன். முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு அந்த வார்த்தை சொன்ன பொழுது அந்த நீதியை நிறைவேற்றும்படியாக அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு கடந்து வருகிறான். இப்பொழுது வாசிப்போம், ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? முடிஞ்சு போச்சு. ரொம்ப அதிகமான நேரங்களை பவுல் எடுத்துக்கொள்ளவில்லை. 3 நாட்கள் அவன் கண் பார்வையற்றவனாக கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டான். நான் என்னப்பா செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? வார்த்தையில் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ பாருங்க, அந்த மனுஷன் சர்வ வல்லமையில தேவனுடைய அந்த தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீ தமஸ்குக்கு போ, நான் உனக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறேன், அந்த ஊழியக்காரன் உனக்கு எல்லாத்தையும் அறிவிப்பான்னு சொல்லி தேவன் விளக்கமாக சொல்ல, நீ தமஸ்குக்கு போ, உனக்கு எல்லாம் சொல்லப்படும். தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக தேவ ஊழியக்காரனை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். பவுல் பெரிய ஊழியக்காரனாக மாறுவதற்கு அடிப்படையாக அபிஷேகத்தை கொடுத்தது அனனியா என்றதான கர்த்தருடைய ஊழியக்காரன். வந்து நேராக என்ன பண்ணானாக்க அவனுக்காக ஜெபிக்கிறான். சர்வாங்க சுகமானது உண்டாகிறது, கண் பார்வை அடைகிறான். அவன் இப்போ கேட்குறான், நீ தாமதிக்கிறது என்ன? அடுத்த வேலையே ஞானஸ்தானம் பெற்றான். வாசிப்போம், ஸ்தோத்திரம் 16வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படி என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை மீண்டுமாக தேவ ஆலயத்தில் அவன் தரிசிக்கிறான். ஆவிக்குள்ளாக நிரம்பக்கூடியதான கிருபை. அவன் எப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றானோ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். ஞான திருஷ்டி அடைகிறான். தன்னுடைய பாவங்கள் போகும்படியாக அவன் கழுவப்படுகிறான். ஸ்தோத்திரம். இந்த நீதியானது யாரால் நிறைவேற்றப்படுகிறது? ஸ்தோத்திரம். அங்கே பார்த்தீங்கன்னா யோவான் மூலமாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று யோவானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இணைந்து ஒரு நீதியை நிறைவேற்றுகிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்க கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அனனியாவும் புதிதாக ரட்சிக்கப்பட்டதான பவுலும் இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நீதியை நிறைவேற்றுகிறார்கள். இந்த நீதியானது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு என்று கொடுக்கப்படக்கூடியதான உன்னதமான ஒரு பாக்கியம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறதான கர்த்தருடைய ஜனமே, நீதியை நிறைவேற்றுறீங்களா? எத்தனை பேருக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய அன்பை சொல்லி கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய ரட்சிப்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய வல்லமையை இந்த நாளில் வெளிப்படுத்துகிறீங்க? வியாதிகளை அவர் குணமாக்குவார், பிசாசை விரட்டுவார், ஸ்தோத்திரம், எல்லா பிரச்சனையும் சரியாக்குவார் என்றதான அந்த உன்னதமான அந்த சத்தியத்தை எத்தனை நபருக்கு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க? இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நீதியை நிறைவேற்றுவதற்காகவே அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த நீதியானது நீங்கள் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய நீதி அல்ல, உங்களோடு கூட
ஒரு துணையாக ஒரு நபரை தேவன் ஏற்படுத்துகிறார். உங்களை கொண்டு ஒரு நபரை அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் ஒருவேளை ஊழியக்காரனாக இருந்தாக்க உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியதான புதிய விசுவாசிகளுக்கு அந்த நீதியை நீங்கள் என்ன நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு மேலே இருக்கதான ஊழியக்காரருக்கு இருப்பாரானால் அவர் உங்களுக்கு அந்த நீதியை நிறைவேற்றுவார். இந்த நீதியானது ஞானஸ்நானம். இந்த நீதியானது கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துவது. இந்த நீதியானது இயேசுவை அறியாத ஜனங்களை மோதி அசைத்து கர்த்தருக்காக அவர்களை ஆயத்தப்படுத்துவது. நீங்கள் இடத்துல வாசிப்போம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். யார் இந்த சிதறி போனவர்கள்? ஏன் சிதறி போனாங்க? இதுதான் மிக முக்கியமான ஒரு பெரிய அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம். ஸ்தேவான் ஆவியிலே பலம் கொண்டு அந்த கிறிஸ்துவை அறியாததான யூதர்களோடும், ஸ்தோத்திரம், பொது ஜனங்களோடும், இன்னும் சொல்லப்போனாக்க வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசார் எல்லாம் அதில் இருந்திருப்பாங்க. எல்லாரோடு கூட அவன் என்ன பண்ணானாக்க ஒரு பெரிய பிரசங்கத்தை தொடங்குகிறான். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆறாவது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் 9வது வசனம். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களிலும் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க, எத்தனை பேர் பாருங்க. லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களில் சிரேனே பட்டணம், ஸ்தோத்திரம், அது மாத்திரமல்ல அலெக்சாந்திரியா பட்டணம், சிலிசியா நாட்டு, ஆசியா தேசம், அப்படிங்கிறதான ஒரு 4 விதமான ஜனங்கள் ஒன்று கூடுறாங்க. எல்லாரும் யூதர்களும் பிற ஜாதிகளை சேர்ந்தவர்களும், ஸ்தோத்திரம், யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் சேர்ந்து ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்ணுகிறார்கள். அப்படி தர்க்கம் பண்ணும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பிரசங்கமாக மாறி போகிறது. நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் 15வது வசனத்தில், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய ஸ்தேவானை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்திற்கு தம்முடைய உன்னதமான சத்தியத்தை விளக்குவதற்காக அந்த நாளிலே வெளிப்பட்டார். அந்த பிரசங்கம் எங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னாக்க, ஸ்தோத்திரம், அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறது முன்னமே ஆபிரகாமில் ஆரம்பித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஸ்தோத்திரம், அவரே ஜீவனுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு பெரிய நீண்ட பிரசங்கத்தை அவன் செய்து முடித்தவனாக அவன் காணப்பட்டான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் அப்படி அந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கனாக்க அவனை கல்லெறிந்து கொல்லும்படியாக அந்த நாளில் ஆயத்தமாகிறார்கள். ஸ்தோத்திரம். ஸ்தேவான் எப்பொழுது கல்லெறிந்து கொல்லப்பட்டானோ அந்த நாளிலே எருசலேமில் இருந்ததான சீசர்கள் சிதறி பல நாடுகளுக்கு ஓடி போனார்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சீசர்கள் சிதறி ஓடி போனார்கள். நீ வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 54வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் 54வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளை அவள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து, எவைகளை? அவன் ஆபிரகாம் தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவன் பேசியதான அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சல் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இங்கே ஒரு நீதியானது நிறைவேற்றப்பட்டுச்சு. என்ன நீதின்னு பார்த்தீங்கன்னாக்க, சுவிசேஷத்தை சொல்லக்கூடியதான நீதியை அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஸ்தேவான் அவன் நிறைவேற்றினான். அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது
அவனோடு கூட நின்றதான அந்த லிபர்த்தினர் எனப்பட்டதான ஆலயத்தை சேர்ந்தவர்களாகிய ஜனங்கள் அதற்கு ஒத்துழைக்கல, ஏற்றுக்கொள்ளல. சிரேனே பட்டணத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை, அலெக்சாந்திரியா பட்டணத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆசிய தேசத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்பி அவனை கல்லாலே அடித்து என்ன பண்ணாங்கனாக்கா அவனை கொன்று போட்டார்கள். நல்லா வாசித்து பார்க்கும்போது தெரியும். ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 60வது வசனம் வாசிக்க போகிறோம். 7வது அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஒரு மனுஷனை எல்லா யூதர்களும் பிற ஜாதியை சேர்ந்தவர்களும் கல்லால் அடித்து என்ன பண்ண கொண்டுட்டாங்க. இப்போ பாருங்க, ஒரு சீசன் கொலை செய்யப்பட்ட உடனே சீசருடைய கூட்டமானது சிதறடிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நீங்க வாசிப்போம். ஸ்தோத்திரம். 8வது அதிகாரத்தில் 1வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அவங்க எல்லாரும் எருசலேமை விட்டு எங்க போயிட்டாங்க? யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் ஓடி போயிட்டாங்க. ஏனாக எப்படி ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டானோ அதை போலவே இன்னும் அநேகரை கொலை செய்யும்படிக்கு ஒரு கூட்டமானது ஆயத்தமாகியது. சபையானது துன்பப்பட்டது, சபையானது சிதறடிக்கப்பட்டது, சபையானது சுவிசேஷம் சொல்லுவதற்கான வாசல் அடைக்கப்பட்டது. அப்பதான் ஸ்தோத்திரம் அநேக சீசர்கள் சிதறி போனார்கள். வாசிப்போம். ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை வாசிப்போம். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவங்க ஓடி ஒளியல, சிதறி போனவங்க வாயை மூடிக்கொண்டிருக்கல, சிதறி போனவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதபடிக்கு தங்களை மறைத்து கொள்ளவில்லை, எங்கும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு இதுதான் கர்த்தருடைய நீதியாக இருக்கிறது. பயந்து கொண்டு ஓடியதான சீசர்கள் ஓடியதென்னவோ பயந்து கொண்டுதான், ஓடியதென்னவோ தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படிதான். ஆனால் ஓடி போனதான பட்டணங்களில் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணக்கூடியதான கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா சீசருக்கு மேலே நிறைவாக இருந்தபடினால அவங்களால சும்மா இருக்க முடியல. இன்றைக்கி நாம் எல்லோரும் சும்மா இருக்கிறோமே, வாயை திறக்க மாட்டோமே, ஊழியம் செய்ய மாட்டோமே, ஸ்தோத்திரம் வேத வசனத்தை மற்றவர்கள் சொல்ல மாட்டோமே. அப்போ எப்படிப்பட்டதான நிலையில் நாம் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை பாதையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ சிதறி போனவர்கள் எல்லாரும் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அந்த சிதறி போனதில் ஒரு ஊழியக்காரனாகிய ஒரு மனுஷன் இப்பொழுது தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். வாசிப்போம். அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கரித்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பயந்து ஓடியதான அந்த பிலிப்பு என்றதான கர்த்தருடைய ஊழியக்காரன் அவன் எங்க போயிட்டான்னு பார்த்தீங்கன்னாக்க சமாரியாவில் இருக்குதான ஒரு பட்டணத்துக்கு போறான். அந்த பட்டணத்துல போய் ஒளிந்து கொள்ளவில்லை. அந்த பட்டணத்தில் போயிட்டு எங்கேயாவது தஞ்சம் புகுந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவில்லை. போன பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு பிரசங்கத்தை அவன் நிறைவேற்றுகிறான். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த நீதியாகிய சுவிசேஷ ஊழியத்தை இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பிலிப்பு அந்த சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்தில் அவன் நிறைவேற்ற ஆரம்பித்தான். வாசிப்போம். அடுத்த வசனம் அப்படி வாசிப்போம். பிலிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக ஒப்புக் கொடுக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்க போய் என்ன பேசினாலும் சரி அந்த வார்த்தையை கவனித்து கேட்பதற்கு ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்துவார். அந்த பட்டணம் சமாரியா பட்டணம் தான், சமாரியா தேசத்தில் ஒரு பட்டணம் தான். ஆனால் ஜனங்களுடைய இருதயத்தை தேவன் திறந்தார். ஜனங்களுடைய இருதயத்தில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த ஜனங்கள்
இந்த பிலிப்பு என்றதான கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னதான அந்த வேத வசனங்களை, பிரசங்கத்தை எல்லாரும் கவனிக்கும்படியாக தேவன் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை திறந்தார். அது மாத்திரமல்ல, அந்த பிலிப்பின் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை அந்த பட்டணத்தில் அவர் வெளியரங்கமாக்கிறார். வாசிப்போம் அடுத்த வசனத்தை. ஸ்தோத்திரம். 7வது வசனம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பிரசங்கம் பண்ணும் பொழுது வெறும் வார்த்தை மட்டும் அங்கே கிரியை செய்யவில்லை, வெறும் வார்த்தையை மட்டும் தேவன் அனுப்பவில்லை. அந்த ஊழியக்காரன் தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில், மரண பாடுகள் மத்தியில், ஜீவனை இழக்கக்கூடிய தருணத்தின் மத்தியில் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தானோ அப்பொழுதே கர்த்தர் கிருபையுள்ள வல்லமையான வார்த்தைகளை அவன் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த பட்டணத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார், சமாதானத்தை கொண்டு வந்தார். முதல் காரியம் பார்த்தீங்கன்னாக்க, அவன் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவளை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள், சப்பானிகள் குணமாக்கப்பட்டாங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இவன் சந்தோஷம் இல்லாமல் போகிறான், இவன் துரத்தப்பட்டு போகிறான், இவன் சிதறடிக்கப்பட்டு போகிறான். ஆனால் இவன் போய் நிற்கக்கூடியதான இடத்துல தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். நீதியை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தாக்க, உங்கள் மூலமாக ஒரு பட்டணத்துக்கு சமாதானம், உங்கள் மூலமாக ஒரு குடும்பத்துக்கு சமாதானம், உங்கள் மூலமாக ஒரு தனிப்பட்ட நபருக்கு சமாதானம், உங்கள் மூலமாக ஒரு தனிப்பட்ட நபருடைய பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, திமிர்வாதத்திலிருந்து விடுதலை. ஸ்தோத்திரம். அது மாதிரி சப்பானியாக இருக்கிறாங்களா, சர்வாங்க சுகம். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பும் சமாதானமும் கொடுக்கப்படுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கு இப்படி நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. நீதியை நிறைவேற்றுறோமா? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியத்தை சரியாக செய்கிறோமா? இல்லை, நிறைய காரியங்களை குறைவோடு இருக்கிறோம். இன்றைக்கு இதை கேட்கத்தான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிப்போம் அதே பட்டணத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். 8வது அதிகாரம். சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினான். அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். புரிந்தவங்க எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதியை நிறைவேற்றுவதற்காகவே ஒரு பட்டணத்துக்குள்ள போனதான கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் இந்த பிலிப்பு. ஆனா எப்படி போறான்னு பாருங்க. சீசர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. அந்த சீசர்களில் ஒருத்தனாக இருந்தவன் பிலிப்பு, அவன் எங்கே போகிறானாக்க சமாரியாவில் இருக்கிறதான ஒரு பட்டணத்துக்கு போகிறான். அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுறான். அந்த பிரசங்கத்தை கேட்கும்படிக்கு தேவன் ஜனங்களுடைய இருதயத்தை திறக்கிறாரு. ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது. திமிர்வாதக்காரர்கள் சொஸ்தமாகறாங்க, வியாதி உள்ளவங்க சொஸ்தமாகறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். நீதி எவ்வளோ நீதி பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவது நீதியாக இருக்கிறது. வியாதியை குணப்படுத்துவது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. சப்பானிகளை குணப்படுத்துவது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. திமிர்வாதக்காரர்களை குணப்படுத்துவது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஊரில் ஒரு மந்திரவாதி இருக்கிறான், மாயவித்தக்காரர் இருக்கிறான், சீமோன் என்ற பெயர். அவன் என்ன பண்ணானாக்க பல வருஷமாக அந்த ஊரை ஆண்டுகிட்டு இருக்கிறான் மாயவித்தையினால். அப்படி இருக்கும் பொழுது இவனுடைய சுவிசேஷ வசனமானது அந்த மாயவித்தைக்காரனாகிய சீமோனை தொட்டது. வாசித்து பார்க்கும் பொழுது அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவளை பிரமிக்க பண்ணினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை
அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப பிரசங்கத்தினுடைய முடிவாகிய நீதியை நிறைவேற்றக்கூடியதான காரியம் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தை பிலிப்பு என்பவன் அந்த பட்டணத்திலே நிறைவேற்றினான். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இவன் எல்லாரையும் பிரமிக்க பண்றான். யாரு? மாயவித்தைக்காரனாகிய சீமோன் ஜனங்களை பிரமிக்க பண்றான். ஆனா மாயவித்தை இல்லாதபடிக்கு, மைவித்தை இல்லாதபடிக்கு, எந்த விதமான பிசாசுடைய துணை இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிலிப்பு என்றதான ஊழியக்காரன் செய்ததான பலத்த அற்புதங்களை கண்டதான அந்த மாயவித்தைக்காரனாகிய சீமோன் இவன் பிரமிக்கிறான். இவனை பார்த்து ஊரே பிரமிக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனை பார்த்து ஒரு மாய வித்தைக்காரன் பிரமித்தான். இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இதுதான் மிகப்பெரிய கிருபை. இன்றைக்கு உங்களை பார்த்து எத்தனை மாய வித்தைக்காரர்கள் பிரமிக்கிறாங்க, எத்தனை மந்திரவாதிகள் பயப்படுறாங்க, எத்தனை கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள் உங்களை பார்த்து பதுக்குறாங்க. கர்த்தருடைய ஆவியான யார் மேலே இருக்கிறாரோ அந்த ஜனத்துக்கு விரோதமாக ஒரு மனுஷன் கூட நிற்க முடியாது. ஒருவரும் எதிர்த்து பேசாத வாக்கை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நீங்கள் பேசுனாக்க அவங்க பேச மாட்டாங்க. நீங்கள் ஒரு காரியம் சொன்னாக்க அதுக்கு மாறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னாக்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் வல்லமையும் மகிமையும் கிருபையும் அதுதான். இன்றைக்கு இதை கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். உலகத்தையே மாய வித்தையினால் பிரமிக்க பண்ணியதான சீமோன் பேதுரு பிலிப்புவினுடைய பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த பொழுது இவன் பிரமித்தவனாக அவன் காணப்படுகிறான். வாசிப்போம் அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 13வது வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் 13வது வசனம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அதே சீமோனை குறித்து அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 11வது வாசிப்போம். 11 அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். இவன் எல்லாத்தையும் பிரமிக்க பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து ஒரு பெரிய கூட்டமானது இன்றைக்கு பிரமிக்க போகிறது. உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கண்டு ஒரு கூட்டமானது இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. எனக்கு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற விடுது நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக இந்த பிலிப்பு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நீதியை நிறைவேற்றுவதற்காக அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் தன்னை ஒப்பு கொடுத்தான். இயேசு அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். பிலிப்போடு கூட இந்த சமாரியா பட்டணத்தில் உள்ளதான ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நீதி நிறைவேற்றப்பட்டது. மிகுந்த சந்தோஷம் உண்டானது. வியாதிகள் விலகியது. பிசாசுகள் அலிர்கொண்டு ஓடியது. திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் தங்களுடைய வாழ்க்கை பாதையில் சர்வாங்க சுகத்தை பெற்றவர்களாக அவர் வெளிப்பட்டார்கள். நீ இடத்துல வாசிப்போம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 1லிருந்து 6 வரைக்கும் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தில் அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதல் கேட்டதான ஞானஸ்நானம். நீ பாவம் செய்யாத, நீ சன்மார்க்கமா இரு, துன்மார்க்கமா இருக்காத. ஆனா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து தன்னுடைய விலை கிரயமில்லாத ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக கொடுக்கப்படக்கூடியதான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கக்கூடியதான ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றீங்களான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறாங்க.
நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ அவனுக்கு தெரியுது, பவுலுக்கு தெரியுது, இவர்கள் என்ன ஞானஸ்தானத்தை பெற்றாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி சந்தேகம் வந்த பொழுது கேட்கணும், என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அந்த பவுல் சொல்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படியானால் நீங்க 3வது வாசிப்போம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயமற்றதான மனம் திரும்புதல் கேட்டதான சாதாரண ஞானஸ்தானம், அதுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படவில்லை, பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு ஞானஸ்தானத்தை இந்த இடத்துல பவுல் வலியுறுத்துவதை பார்க்க முடியுது. வாசிப்போம், 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நீதியை நிறைவேற்றுவதற்காக எபேசுவுக்கு தேவன் பவுலை அனுப்புகிறார். அங்கே ஒரு 12 சீசர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னன்னு தெரியாது. பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றாங்க. அப்போ நீங்கள் என்ன ஞானஸ்நானத்தை பெற்றீங்க அப்படின்னு சொல்லி பவுல் கேட்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யோவான் கொடுக்கக்கூடியதான அந்த ஞானஸ்நானத்தை பெற்றோம். அப்போ தான் ரொம்ப அழகாக சொல்கிறான், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அது மனம் திரும்புதலுக்கான சாதாரண ஞானஸ்நானம். அப்போ விசேஷித்த ஞானஸ்நானம் எதுனாக்க, ஆண்டவராக இயேசு நாமத்தில் இங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அதில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது. அதில் இரத்தம் சிந்துதலாகிய அந்த பாவ மன்னிப்புக்கு ஏற்றதான பரிகாரம் இருக்கிறது. அவர் நமக்காக மரித்தது நிமித்தமாக பாவ மன்னிப்பின் நிச்சயமானது அதற்குள்ளாக அடங்கி இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொன்னதாக இந்த இடத்துல விளக்கப்படுகிறது. இப்போ வாசிப்போம். ஸ்தோத்திரம். அந்த 19வது வசனத்தில் 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை மீண்டும் வாசிக்க போகிறோம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். ஒரு நீதியை நிறைவேற்றும்படியாக மேடான தேசங்கள் வழியாக இந்த பவுல் கடந்து வந்து எபேசுவுக்குள்ளே வந்து எபேசுவில் இருக்கிறதான சில சீசரை கண்டு அந்த சீசரோடு கூட பேசும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்களான்னு கேட்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஞானஸ்தானத்தை பெற்றீங்க? யோவான் கொடுத்த மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானம் அப்படிங்கிறான். அப்போ தான் இவன் சொல்கிறான், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த இயேசுவின் நாமத்தில் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது. யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. ஏன்னாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து பின்பு பரமேறி போனார். அந்த ஞானஸ்தானத்தில் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது. அதில் தான் பரிசுத்த ஆவியின் வரம் இருக்கிறது. அதில் தான் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குது என்பதை புரிந்தவனாக பவுல் தெளிவாக சொல்கிறான். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை ஒதுக்குங்க, மீண்டுமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷையையும் தீர்க்க தரிசன வரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவன் அந்த நாளில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். இன்றைக்கி இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அவன் மீண்டுமாக கையில் வைத்து ஜெபித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவளுக்கு கொடுக்கிறான். அவள் நவமான பாஷைகளை பேசுகிறாங்க, அவள் தீர்க்க தரிசனங்களை பேசுகிறாங்க. அவர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லுவது, ஜனங்களை ஆதாயப்படுத்துவது, ஜனங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொடுப்பது,
தீர்க்க தரிசிகளாக மாற்றுவது, இதெல்லாம் நீதியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இது கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கதான நீங்கள் எந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்றதான ஒரு பெரிய சந்தேகத்தோடு இருப்பீங்க. இதெல்லாம் நீதி. ஊழியத்தை செய்வதே நீதியாக சொல்லப்படுகிறது. விசுவாசிப்பது நீதியாக எண்ணப்படுகிறது. அவர் நீதியாக எண்ணினார். எதை நீதியாக எண்ணினார்? விசுவாசிப்பதை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். விசுவாசம் என்பது நீங்கள் நிறைவேற்றக்கூடியதான நீதியாக இருக்கிறது. யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். பாருங்க, இதெல்லாம் நீதின்னு சொல்லி போயிட்டு இருக்குது. ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்படியே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு நேரத்தில் இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்காக தேவன் தம்மை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சீசர்களை அதற்காக கீழ்ப்படியும்படிக்கு அவர் கட்டளை கொடுத்தார். இந்த சீசர்கள் சிதறி போனாங்க, சீசர்கள் ஒடுக்கப்பட்டு போனாங்க, சீசர்கள் எல்லாருக்கும் பயந்து போனாங்க. ஆனாலும் கூட பயந்து போன இடத்துல சும்மா இருக்க கிடையாது. ஊழியங்களை செய்து ஞான ஸ்நானம் கொடுத்து அநேகரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. இவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுத்தாங்க. சீசர்கள் நிரப்பப்பட்டாங்க, ஆனால் புதிய ஆத்மாக்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டாங்க. இவர் கை வைத்த பொழுது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். இவங்க எல்லாரும் கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். சீசர்களுக்கு ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தினுடைய கிருபையானது அது கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சீசர்கள் ஊழியம் செய்த பொழுது புதிய ஆத்மாக்களுக்கு பரிசுத்த ஆவின் அபிஷேகமானது பெற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. நீதியை நிறைவேற்றுவது இதுதான். இன்றைக்கு எத்தனை நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ, ரட்சிக்கப்படாத ஜனங்களை கிறிஸ்துவுக்களாக கொண்டு வரக்கூடியதான நீதியான ஊழியத்தை செய்யுங்க. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுங்க. அந்நிய பாஷையில் பேசுவதற்கு கற்றுக் கொடுங்க. அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன வரங்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு அவர்களை தீர்க்க தரிசியாக மாற்றுங்க. ஊழியத்தில் பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களை கற்றுக் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாங்களா? இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அவங்களை ஒப்பு கொடுத்தீங்களே ஆண்டவரே, நாங்களும் கூட எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க முடியாத கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் முழங்காலில் நின்று எல்லாரும் ஜெபிக்கலாங்களா?